யாருக்கும் ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் விட மாட்டேன். நான் எதுக்கு ஒரு 6 மாசம் கை கொடுக்கணும்? நீங்க வளர்ந்த விதம் வேற. அவங்க எங்க அனுபவத்துக்காக அப்படி சொல்லிருக்காங்க. இதனால அவங்களை கூட்டிட்டு வரவே நான் பயந்தேன். நான் ஒரே வார்த்தை சரி வராது வராது. எனக்கு வேணும். எனக்கு வேணும். அமைதி. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம அயனாத்துணை சீரியல்ல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சேரன் சந்தாவை பாக்குறதுக்காக போயிருந்தாங்க. அங்க நம்ம சந்தா சேரன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் உனக்கு கத்தி கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் போய் எங்க அப்பா சும்மாதான் சொல்லியிருக்காரு. அங்க ஒரு பக்கம் கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சேரன் சரி உன்னை இப்படியே நான் கூட்டிட்டு போயிட்டுமான்னு கேட்க, நம்ம சந்தா இல்ல அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும் வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. திரும்பி பார்த்தா சந்தாவோட அப்பாவே வந்துட்டாரு. அவர்கிட்ட நம்ம சேரன் பேசுறாங்க. பேசினா அவங்க அப்பாவும் அதே விஷயத்த சொல்றாரு. நான் உங்ககிட்ட சொன்னதுல சும்மாதான், நீ அங்க இருந்து கிளம்பணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் சொன்னேன். தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுரு, அவளுக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்றாருங்க. இதை கேட்டா பல்லவன் சரி சந்தாவை தூக்கிடலாமான்னு சொல்லி கேட்க, சேரன் அதெல்லாம் எதுவும் வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டான். இந்த விஷயத்த வீட்லயே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாண்டி நம்ம வானதி பாக்கிறதுக்காக மெடிக்கல் ஷாப் போறோம். அங்க மெடிக்கல் ஷாப் பயங்கரமா போயிட்டு இருக்கு. வானதியே ஓரளவுக்கு மேனேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அங்க இருந்து டாக்டர் வீட்டுக்கு போறதுக்கு வராருங்க. டாக்டர் பார்த்த உடனே நம்ம வானதியை வந்து பாரு ஹேண்ட்ஸமான டாக்டருங்கிற மாதிரி நம்ம பாண்டி கிட்ட சொல்ல, அது நம்ம பாண்டிக்கு பயங்கர கோவம் வருது. ஆனா வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறோம். இதுக்கப்புறமா இவங்க ட்ராக்கிங் என்ன ஆக போகுதுங்கிறது தான் நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் நிலா வீட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம சோழன் ரொமான்டிக்கா நிலா வந்து கூப்பிட, நம்ம நிலா கை சுட்டுக்கிட்டா. அதுக்கப்புறமும் இவங்க ரொமான்ஸ் வருவாங்களா, திரும்ப திரும்ப ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம பாண்டி வந்து இன்டரப்ட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்த உடனே நம்ம சோழனுக்கு காண்டாயிடுச்சு. நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கதான் வருவியா அப்படின்னு என்ன திட்டிட்டு இருக்கான். சரி இதெல்லாம் முடிச்சுட்டு ஹாலுக்கு போனா அங்க ஒரு வண்டி வந்து நிக்குதுங்க. யாரு வண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நிலாவோட அப்பா தான் நிலாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. சரின்னு உள்ள கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கும்போது நம்ம நரேசன் நிலாவோட அப்பாவுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருதான்னு கேட்க, நம்ம நிலா நரேசனா மூஞ்சில அடிச்ச மாதிரி வரலாம் ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை பார்த்த நம்ம மனோகருக்கு என்னமோ தப்பா இருக்கே அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டாங்க. நாளைக்கு நம்ம நிலாவை தனியா கூட்டிட்டு போய் என்னாச்சுங்கிறத பேச போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் கிட்ட தனி கொடுத்தனை பத்தி தனி கொடுத்தனம் போறதை பத்தியும் பேச போறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.